அதிகாரம் 5. மன்னரையும் ஆமானையும் எஸ்தர் விருந்துக்கு அழைத்தல். 3ஆம் நாள் எஸ்தர் அரசிக்குரிய ஆடைகளை அணிந்து கொண்டு அரச மாளிகைக்கு எதிரில் இருந்த உள்முற்றத்தில் நின்றார். அரண்மனை நுழைவாயிலின் எதிரில் இருந்த அரசவை மண்டபத்தில் அரியணை மீது மன்னர் வீற்றிருந்தார். உள்முற்றத்தில் அரசி எஸ்தர் நிற்பதை கண்டதும் மன்னரின் கண்களில் அவருக்கு தயவு கிடைத்தது. மன்னர் தம் கையில் இருந்த பொற்செங்கோலை எஸ்தரிடம் நீட்ட எஸ்தர் அருகில் சென்று செங்கோலின் நுனியை தொட்டார். 3ஆம் நாள் எஸ்தர் தம் மன்றாட்டை முடித்து கொண்டு வழிபாட்டிற்குரிய உடைகளை களைந்துவிட்டு பகட்டான ஆடைகளை அணிந்து கொண்டார். இவ்வாறு சிறப்பாக ஒப்பனை செய்து கொண்டபின் அனைத்தையும் காண்பவரும் மீட்பருமான கடவுளிடம் அவர் மன்றாடினார். பின்பு 2 பணிப்பெண்களை அழைத்து நடக்க இயலாதவர் போல் ஒருத்தி மீது மெல்ல சாய்ந்து கொள்ள மற்றவள் தம் ஆடையின் பின்பகுதியை தாங்கி வரச் செய்தார். அழகின் நிறைவோடு விளங்கிய எஸ்தரின் முகத்தில் மகிழ்ச்சியும் அன்பும் பொலிந்தன. அவருடைய உள்ளமோ அச்சத்தால் கலங்கி இருந்தது. எல்லா வாயில்களையும் கடந்து எஸ்தர் மன்னர் முன் வந்து நின்றார். மன்னரோ பொன்னாலும் விலையுயர்ந்த மணிகளாலும் அணி செய்யப்பட்ட ஆடம்பர உடைகளை அணிந்தவராக தம் அரியணை மீது வீற்றிருந்தார். அவரது தோற்றம் பேரச்சத்தை தருவதாக இருந்தது. மாட்சியில் துலங்கிய தம் முகத்தை நிமிர்த்தி அவர் கடும் சீற்றத்துடன் எஸ்தரை நோக்கினார். முகம் வெளுத்து மயக்கமுற்ற எஸ்தர் தடுமாறி விழுந்தபோது தம்முன் சென்ற பணிப்பெண்ணின் தலை மீது சாய்ந்து கொண்டார். ஆனால் கடவுள் மன்னரின் மனதை மாற்றி கனிவு கொள்ளச் செய்தார். மன்னர் கலக்கத்துடன் தம் அரியணை நின்று விரைந்து வந்து எஸ்தரின் மயக்கம் தெளியும் வரை தம் கைகளில் அவரை தாங்கிக் கொண்டார். சொற்களால் அவரை தேற்றியபின் எஸ்தர், என்ன நேர்ந்தது? நான் உன் அன்பு கூறியவன், ஆகவே அஞ்சாதீர், நீர் இறக்க மாட்டீர். ஏனெனில் நம் ஆணை நம்முடைய குடிமக்களுக்கு மட்டுமே உரியது. அருகில் வாரும் என்றார். பின்பு அவர் தம் பொற்செங்கோலை உயர்த்தி அதை கொண்டு எஸ்தரின் கழுத்தை தொட்டபின் அவரை தழுவிக்கொண்டு, இப்போது சொல்லும் என்றார். எஸ்தர் மறுமொழியாக, என் தலைவரே, கடவுளின் தூதரைப் போல நீர் காணப்பட்டீர். உமது மாட்சியை கண்டு என் உள்ளம் அஞ்சி கலங்கியது. என் தலைவரே, நீர் வியப்புக்குரியவர். உமது முகம் அருள் நிறைந்து விளங்குகிறது என்றார். எஸ்தர் பேசிக் கொண்டிருக்கும் போதே மயங்கி கீழே விழுந்தார். இதனால் மன்னர் கலக்கமுற்றார். எஸ்தருடைய பணியாளர்கள் அனைவரும் அரசியை தேற்றினார்கள். மன்னர் அவரை நோக்கி, எஸ்தர் அரசியே, உமக்கு என்ன வேண்டும்? உம் வேண்டுகோள் யாது? என் அரசின் பாதியை நீர் கேட்டாலும் அது உமக்கு அளிக்கப்படும் என்றார். அதற்கு எஸ்தர், மன்னர் விரும்பினால் இன்று நான் ஏற்பாடு செய்திருக்கும் விருந்திற்கு தாங்களும் ஆமானும் வருகை தர வேண்டும் என்று பதில் இறுத்தார். எஸ்தரின் அழைப்பிற்கிணங்கி மன்னர் ஆமானை விரைந்து வருமாறு பணித்தார். அவ்வாறே மன்னரும் ஆமானும் எஸ்தர் ஏற்பாடு செய்திருந்த விருந்திற்கு சென்றனர். விருந்தில் திராட்சை மது அருந்துகையில் மன்னர் எஸ்தரை நோக்கி, உம் வேண்டுகோள் எதுவோ அது உமக்கு கொடுக்கப்படும். அது அரசன் பாதியே ஆனாலும் உமக்கு கொடுக்கப்படும் என்றார். அதற்கு எஸ்தர், என் விண்ணப்பமும் வேண்டுகோளும் இதுவே. மன்னரின் கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால், மன்னரின் பார்வையில் இது நலமென தோன்றினால், மன்னரும் ஆமானும் நான் நாளைய தினமும் உங்களுக்காய் ஏற்பாடு செய்யவிருக்கும் விருந்திற்கு வருகை தருமாறு வேண்டுகிறேன். அவ்வமயம் மன்னரின் வார்த்தையின்படி என் விண்ணப்பத்தை தெரிவிப்பேன் என்று பதில் இறுத்தார். மொர்தெகாயை கொல்ல ஆமானின் திட்டம். அன்று ஆமான் மகிழ்வுடனும் உவகையுடனும் வெளியே சென்றார். ஆயினும் அரச வாயிலருகில் பணிபுரிந்த மொர்தெகாய் எழுந்து நிற்காததையும் தன்னை கண்டு ஒதுங்கி நில்லாததையும் பார்த்தபொழுது அவருக்கு எதிராய் ஆமானின் நெஞ்சம் வெஞ்சினத்தால் நிறைந்தது. எனினும் ஆமான் தன்னை கட்டுப்படுத்தியவாறே வீட்டிற்கு வந்து தன் நண்பர்களையும் மனைவி சேரேசையும் தன்னிடம் வரும்படி அழைத்தான். ஆமான் அவர்களிடம்
தன் செல்வ சிறப்பை பற்றியும் தன் மைந்தர்களின் எண்ணிக்கையை பற்றியும் மன்னர் தன்னை எவ்வாறு அனைத்து தலைவர்களுக்கும் அரச அலுவலர்களுக்கும் மேலாய் உயர்த்தியுள்ளார் என்பதை பற்றியும் விரிந்துரைத்தான். மேலும் அவன் அரசி எஸ்தர் தாம் ஏற்பாடு செய்திருந்த விருந்திற்கு என்னையன்றி வேறு எவரையும் மன்னருடன் வரும்படி அனுமதியாமல் நாளையும் விருந்திற்கு என்னை மன்னருடன் வருமாறு அழைத்திருக்கிறார். எனினும் அரச வாயிலருகில் அமர்ந்திருக்கும் யூதனாகிய மர்தகாயை காண்கையில் இவை அனைத்தும் எனக்கு ஒன்றுமில்லை என்றும் கூறினான். இதை கேட்ட அவன் மனைவி செரேசும் நண்பர்களும் அவனை நோக்கி 50 முழ உயர தூக்குமரம் செய்து நாளை மன்னரிடம் கூறி மொர்தெகாயை அதில் தூக்கிலிட்டு பின்னர் அரசருடன் விருந்துண்டு மகிழச் செல்லும் என்றார்கள். இந்த ஆலோசனை ஆமானுக்கு நலமெனப்பட்டதால் அவன் தூக்குமரம் ஒன்று செய்வித்தான்.